கேள்வி என்னன்னா, என்ன மாரி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வராங்க. செட்டியாரா இருக்காங்க. அவங்க தொழில் முனைவோரா வரணும் அப்டின்னும்போது, அந்த எந்த மாரி பிளான் போட்டு வரலாம்? நான் ஆக்சுவலா சடனா இறங்கிட்டேன். ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம். சடனா தான் இறங்க முடியும். ரொம்ப பிளான் பண்ணா இறங்க மாட்டேன். பிளானிங்லயே போயிட்டு இருக்கோம். இதுதான் நடக்குது. இப்போ அதாவது ஒரு 80% கால்குலேஷன், 20% பிளைண்ட் ஃபெய்த் வேணும். நீங்க இப்ப வேலைக்கு இருக்கீங்க, தொழிலுக்கு வரீங்க, என்னென்ன ஸ்டெப் செக் மெஷர் வச்சுட்டு வரலாம். அட்லீஸ்ட் தொழில் ஜெயிக்காட்டி ஒரு 3 வருஷத்துக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லையா, அதை ஒதுக்கி வச்சுட்டு வந்துடலாம். அதுக்குள்ள எப்படி ஜெயிச்சிடலாம். ஒரு 20 வருஷத்துக்கு ஐடி கம்பெனில இருந்துட்டு அப்புறம் சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு இப்போ நான் வெஸ்ட்டுக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் நான். என்னோட கேள்வி என்னன்னா, என்ன மாதிரி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வராங்க. செட்டியாரா இருக்காங்க. அவங்க தொழில் முனைவோரா வரணும் அப்டின்னும் போது, அந்த எந்த மாதிரி பிளான் போட்டு வரலாம்? நான் ஆக்சுவலா சடனா இறங்கிட்டேன். ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம். சடனா தான் இறங்க முடியும். ரொம்ப பிளான் பண்ணா இறங்க மாட்டேன். பிளானிங்லயே போயிட்டு இருக்கோம். இதுதான் நடக்குது. இப்போ அதாவது ஒரு 80% கால்குலேஷன், 20% பிளைண்ட் ஃபெய்த் வேணும். நீங்க இப்ப வேலைக்கு இருக்கீங்க, தொழிலுக்கு வரீங்க, என்னென்ன ஸ்டெப் செக் மெஷர் வச்சுட்டு வரலாம். அட்லீஸ்ட் தொழில் ஜெயிக்காட்டி ஒரு 3 வருஷத்துக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லையா, அதை ஒதுக்கி வச்சுட்டு வந்துடலாம். அதுக்குள்ள எப்படி ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொன்னு, நீங்க முதல் தவறு, 2வது தவறுன்னு சொன்னீங்க இல்லையா? நான் முதல் தவறு இதை பண்ணேன், 2வது அதனால என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன பண்ணிருக்கலாம்? அந்த ஸ்டேஜ்ல தப்பு பண்ண ஸ்டேஜ்ல என்ன பண்ணிருந்தா? அன்னைக்கு இருந்த அறிவுக்கு அதை பண்ணோம். தப்பு நம்பரும் புரிஞ்சு மாத்திக்கிறோம். பண்ண தப்பே திருப்பி பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். புது தப்பு பண்ணலாம். நேற்று கூட வேற தப்பு பண்ணிருப்பேன். தப்பு என்ன தப்புன்னு நீங்க சொன்னீங்க. அதாவது தப்பு இப்ப நிறைய ஃப்ரெண்டை நம்பி நான் முத்துராமன் மாதிரி 10 முத்துராமன் ஜெராக்ஸ் எடுத்தேன். முத்துராமன் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியும். 10 முத்துராமன் தான் கடை வளரும். 10 ஜெராக்ஸ் எடுத்தேன், வளர்ந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டு 10 பேரை பணக்காரனாக நினைச்சேன். நான் பண்ண தப்பு. நம்பிக்கை துரோகம் பண்ணுவான். முட்டா பையில நான் பணக்காரங்க, நான் பண்ண தப்பு. அது மாதிரி டெய்லி நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். மிஸ்டேக் எலிமினேட் பண்ணிடுறேன். உடனே ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணிடுறேன், மாத்திக்கிறேன். நான் அவ்வளவுதான். மிஸ்டேக்கே பண்ணாம இருக்க முடியாது. நம்ம கடவுள் இல்ல. 10 முடிவுல 6 ஜெயிச்சாலே பெருசுதான். 4 தப்பு வரும், அதை மாத்திக்கணும். கண்ணன் காரைக்குடி. வெரி இன்ஸ்பைரிங் ஸ்பீச். உங்க ஸ்பீச் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மி ஷெராவிஸ் நீங்க ஆரம்பிக்கும் போது 3 பார்ட்னரோட ஆரம்பிச்சேன். அப்படின்னு பார்ட்னர்ல ஸ்டாஃப், எம்ப்ளாயி, ஒரு ப்ரொப்ரைட்டர் தான் நீங்க. சின்ன முதலுக்கு பார்ட்னர் சேர்ந்தா சண்டை தான். மில் போறீங்க, சுகர் மில் போறீங்க, சிமெண்ட் ஃபேக்டரி போறீங்க, ஃபேக்டரி வைக்கலாம். அதாவது உங்க தொழில்
முதல் கடன் பெருசா வேணா பார்ட்னர் இருக்கலாம். கம்மியான முதலுக்கு இந்த சின்ன ஊர்ல தான் பிரச்சனை. 7 பேர் சேர்ந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறது, 4 பேர் கூட்டு, 6 பேர் கூட்டு, ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கப்ப கூட்டி சேர்றது, இதெல்லாம் புரியாத வேலை. ஒரு ஆள் இருந்தா ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும்ன்றது இப்ப உங்களோட ஸ்பீச்ல. சின்ன முதலுக்கு கூட்டு தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். அப்பதான் ஜெயிக்கலாம். ஏன்னா அது நஷ்டம் வந்தாலும் பார்ட்னர் சண்டை அடிச்சு பிரிச்சுட்டுருவாங்க, லாபம் வந்தாலும் பிரிச்சுடுவாங்க. அது அவசியம் இல்லை. தேங்க்யூ. சாதிக்க பிறந்தவன்றது உங்க பேர்ல இருக்கு. தேங்க்யூ. வெல் டன். அண்ட் அந்த வி ஸ்டார் அந்த நேம் மேஜிக் மட்டும் சொல்லுங்க. ஓகேண்ணே. ஸோ அப்பா பேரு விஜயகுமார், அம்மா பேரு விசாலாட்சி, என் பேரு விக்ரம், தங்கச்சி பேரு வந்தனா, 4 பேர் வி, 5ஆவதா சேர்த்து வி ஸ்டார், அப்படி வந்த பேரு. சூப்பர். அந்த வி ஸ்டாரோட நாங்களும் வி சேர்றதுக்கு ரெடியா இருக்கோம். தேங்க்யூ. வந்து கம்பேர் பண்ணி இதுக்கு எப்படி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க? இவ்வளவு பெரிய பிசினஸ், ஒரு மேசிவ் பிசினஸ். இல்ல அப்படி கிடையாது. அது சொல்ற மாதிரி அபார்ட் ஃப்ரம் ஜோக் வந்து இத ஜோக் தாண்டி இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றப்ப, இவ்வளவு 600 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றப்ப இதுக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? அது எப்படி இவ்வளவு அதுக்கு ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர் போட்டு அது வந்து ஒரு எஸ்டிமேட் வாங்கி அது டைம் எப்படி பண்றீங்கிறது இன்னும் எனக்கு வந்து அது இன்னும் அப்படியே ஒரு ஆச்சரியம். அது நாங்கெல்லாம் அது மாதிரி பண்ணவே முடியறது இல்லை. ஆனால் தேங்க்ஸ். ஐ திங்க் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன். அண்ணன் நிறைய ஸ்பீச் பண்ணியிருக்கேன், அண்ணன் நிறைய வாங்கியிருக்கோம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கொட்டேஷன் அப்படின்னு வரும்போது டேபிளில் பார்த்தீங்கன்னா எனி ப்ராடக்ட் வரும்போது நான் கையெழுத்து போடாமல் அந்த கொட்டேஷன் போகாது. பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணி தான் போகும். பணம் கொடுத்துருக்காரு ஒரு எலக்ட்ரிஷியன். அவர் கேட்குறாரு 100 ரூபாய் தானே கொடுக்கணும், எப்படி 50 ரூபா கூட கொடுத்தாரு. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். 100 கோடி 500 கோடி 1000 கோடி வச்சிருக்காங்க, 50 ரூபாய்க்கு கடைசி அவர் சொல்றாரு, அந்த மேனேஜர் சொல்றாரு அது ஒயர் ரொம்ப நீட்டமா போட வேண்டியிருந்தது, அதனால 50 ரூபா கூட கொடுத்தேன். என்னன்னா அந்த விஷயத்த நம்ம ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அட்லீஸ்ட் அவங்களும் ரீட்டைல்ல க்ரோ ஆகலாம். தட் இஸ் ரீட்டைல நீங்க சொல்ற மாதிரி அதான் நம்ம ப்ராடக்ட்டை செஞ்சு விற்கணும் இல்லையா, அதுக்கு ஆசை வரி அது மாதிரி. கரெக்ட். இப்போ என்னன்னா இப்போ ஒரு பார்ட்னரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம்னு வைங்களேன், ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்றோம்னா அந்த பார்ட்னரை 1.5 வருஷம் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம். உங்களால பண்ண முடியுமா இன்வெஸ்ட்மெண்ட்? நான் வேறு வேறு லைட் நம்ம ஒரே லைனாக இருந்தால் நிறைய லைன் இருக்கனால ஸ்கூல் காலேஜ் தான் இல்லை எல்லாமே போற பையனை தான் விரும்புறாங்க. தொழில் பண்ற பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது எதனாலே தெரியும். ஆட்சி சிரிக்கிறாங்க. இன்னைக்கு நடப்பு அது ஏன்னு எனக்கு புரியல. என்ன காரணம்? நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா சார் மாசத்துல 2 நாள் நீங்க லீவ் எடுக்கிறது கஷ்டம் சார். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நீங்க லீவ் எடுத்துட்டு ஊருக்கு வர்றீங்க. இப்ப கோயிலுக்கு போகணும் சொன்னாரு, இந்த கோயிலுக்குலாம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? லீவ் கிடைக்கல உடனே. இப்ப இதே நான் பிசினஸ் மேன், இப்ப சோமண்ணன் பிசினஸ் மேன், எல்லாரும் நாங்க வந்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்ப்போம், நைட்டு 12 மணிக்கு வந்து வேலை பார்ப்போம். ஆனா நினைச்ச நேரத்துல நாங்க ஊருக்கு போக முடியும், நினைச்ச நேரத்துல எங்க வேணாலும் போக முடியும். அது வேற சார். அதெல்லாம் வந்து நீங்க அதை விட நீங்க வேலையில இருக்கவங்க மட்டும் என்ன வீட்டுக்கு வந்தோன்னு மாறிடுறாங்களா? அதே வச்ச தேதியில அதே டேட்ல அதே மாதிரி நடத்தி நம்ம இன்னைக்கு முடிச்சிருக்கோம். அதுக்கு திருச்சி நகர்தா சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சுப்பிரமணியன், முத்துக்குமார் அண்ணன், யாரண்ணன், சாத்தப்பண்ணன், இன்ஜினியர் ராமசாமி எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். திருச்சி நகர்தா சங்கத்தினுடைய செயற்குழு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கூட்டம் நடத்துவதற்கு இந்த ஹால் கொடுத்து உதவிய திரு PLK ரத்னா பழனியப்பண்ணன் அவர்களுக்கும் திரு PLA கனகண்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். எங்களுக்கெல்லாம் நேற்றிலிருந்து விருந்து உபசரித்து அவர்கள் ஹோட்டலில் அறை கொடுத்து உதவிய திரு SP அண்ணாமலை அவர்களுக்கும் PLA SP அண்ணாமலை அவர்களுக்கும் அவருடைய தாப்பனார் அவர்களுக்கும் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கூட்டத்தில் வந்து பெருவாரியாக கலந்து கொண்டு நிறைய விஷயங்களை எடுத்து சென்று அடுத்த தலைமுறைக்கும் இந்த தொழிலை மேம்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய NBCயின் சார்பாகவும் திருச்சி நகர்த்தா சங்கத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. விரிவாக மனதார நன்றி சொன்ன திரு PL ராமசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.
ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. நமது முன்னோர்கள் பொருளும் தேடி உயிர்க்கு ஊதியமும் தேடி தொழில் செய்தது போல் நாமும் தொழில் செய்து சிறந்து விளங்குவோம்.